ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மே மாதங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? மே மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்கும். அதில் ஒரு கிரக பயிற்சியானது தற்போது நடக்க போகுது. அந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத பார்க்கலாம். குரு பயிற்சி என்ன ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி தான். மற்ற கிரக பயிற்சிகளை காட்டிலும் அதிக சிறப்புடையது குரு பயிற்சி என்று சொல்லலாம். சனி பயிற்சி எப்படி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுதோ அதற்கு இணையாக இந்த குரு பயிற்சியும் சொல்லப்படுது. குரு பயிற்சியில் சாதாரணமாக குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சாதகமாக இருந்துட்டாருன்னா அதை விட நமக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதனால் குரு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சி என்று சொல்லலாம். இந்த குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு குரு எப்படி அமைஞ்சிருக்கிறாரோ அதை பொறுத்து உங்களுக்கு சுப பலன் இல்லைன்னா அசுப பலன் கிடைக்கும். அதனால் குரு பயிற்சியை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2025 இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது என்பது உங்களோட ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறணும். உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடர்கள் சொல்வது போல் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அது என்னதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி மே மாதத்தில் என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது எப்போ நடக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டில் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 அன்னைக்கு நடக்க இருக்கு. அதே போல் திருக்கணிதப்படி 14/5/2025 அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ்கிறது. இந்த பயிற்சியில் குரு பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா, ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறாரு. மிதுனம் குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீடு. ஆக்சுவலி குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஸ்தான பணத்தை விட, அதாவது ஸ்தான பலத்தை விட பார்வை படமே அதிகம் இருக்குது. அதனால் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை துலா ராசிலையும், 7ஆம் பார்வை தனுசு ராசிலையும், 9ஆம் பார்வை கும்ப ராசிலையும் பதிகிறது. ஸோ இந்த அடிப்படையில் சனி ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கிரகசார மாற்றங்கள் அடிப்படையில் 12 ராசிகளுக்கு குரு பயிற்சி பலன்கள் தரப்படுது. இந்த நிலையில் குரு பயிற்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் ஜோதிடர் சொன்னதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விரிவாக இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க, உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் இந்த குரு பயிற்சியில் பரிகாரமும் செய்யணும். குரு பகவானுடைய அருளை பெற குரு பகவானுடைய அருளை பெற என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. இதுவரை உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது 5வது இடத்துக்கு செல்கிறாரு. இந்த சமயத்தில் அவருடைய விசேஷ பார்வைகளான 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே 9, 11ஆம் இடங்களில் உங்கள் ஜென்ம ராசியில் பதிகிறது. இது உங்களுக்கு பல விதத்தில் ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு. அதே சமயம் எதிலும் வீண் தர்க்கமும் வேண்டாத ரோஷமும் தவிர்த்தால் நன்மைகள் உங்களுக்கு நீடிக்கும். அதனால் எதுக்கும் வீண் தர்க்கம் வைத்து கொள்ளாதீங்க. வேண்டாத ரோஷமும் தவிருங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் நீடிக்கும் என்பதை புரிந்துக்குங்க. அப்புறம் உங்களுடைய பணியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேலோங்கும். உயர் அதிகாரிகளால் உங்களுடைய திறமையானது உணரப்படும். புதிய பணி வாய்ப்பு கைகூடாமல் இருப்பதை உதற வேண்டாம்.
பணி வாய்ப்பு கைகூடுவதற்கு கவனமாக இருக்கணும். பிறர் கட்டாயத்துக்காக அலுவலக பணி ரகசியம் எதையும் பகிர வேண்டாம். அதை விட குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கும். தம்பதியரிடையே அந்யோன்யமானது உருவாகும். மூன்றாம் நபர் தலையிட்ட முழுமையாக தவிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பரஸ்பரம் மனவிட்டு பேசுங்க, அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம். பழைய கடன்களை பரிசீல் செய்வது நல்லது. சுபகாரியங்கள் கைகூடி வரும். செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றமானது ஏற்படும். சலியாமல் ஒத்துழைத்தால் சரியாமல் வளர்ச்சி தொடரும். அதனால் சலியாமல் உழைத்தால் சரியாமல் வளர்ச்சி என்பதை புரிந்து அதற்கேற்ப செயல்படணும். அப்புறம் நீங்கள் அரசு துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். மனதில் இருந்த இனம் புரியாத பயங்கள் நீங்கும். எல்லாத்துக்கும் மேலே எதிர்பாராத இடமாற்றம் உயர்வுகள்லாம் வரலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு கூட வாக்குக்கு மதிப்பானது அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள்லாம் ஆதரவெல்லாம் கொடுத்து உற்சாகமானது கிடைக்கும். முகமூடி நட்புகளிடம் கவனமாக இருக்கணும். கலைஞர்கள் படப்பாளிகள் திறமைகள்லாம் வெளிப்படும். எதிர்ப்பாளரிடம் எல்லை வகுத்து பழகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். பயணத்தில் பிறர் தரக்கூடிய உணவு பானம் ஏற்க வேண்டாம். உணவை முறைப்படுத்துங்க. அடிவயிறு கீழ்முதுகு பாதம் நரம்பு இதில் உபதைகள் வரலாம். அப்புறம் சிவன் பார்வதி வழிபாடு வாழ்வை சிறக்க செய்யும். நவக்கிரகங்களில் சந்திரனை ஆராதிப்பது சர்வ மங்களம் தரும். அதனால் அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ராசிக்கு கவனமாக இருக்கணும் என்பது இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்த்து இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய முக்கிய பரிகார முறைகள் இருக்குது. அந்த பரிகார முறைகள் என்னங்கிறத உங்களோட ராசிக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெற குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் தான் இது. ஆக்சுவலி வியாழன் அன்று குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன போட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரியை 108 முறை மன ஒருமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும், நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. இது இல்லைனாட்டியும் இன்னொரு பரிகாரமும் இருக்குது. வியாழக்கிழமை என்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யணும். வியாழனன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பரகம் வெண்முல்லை மலர்கள் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரங்களான அந்த மந்திரங்களை ஊதி அரச சாமித்தனால் வேள்வி செய்து கடலை பொடி அன்னத்தால் அகதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சன தூப தீப நைவேத்தியம் ஆகியவற்றை செய்து அடன ராத்திரியில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்கணும். இது செய்தாலும் குரு கிரகதோஷம் நீங்கும். ஸோ இந்த 2 பரிகாரத்தில் எந்த பரிகாரம் வேணாலும் செய்யலாம். எது செய்தாலும் குருவுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும், குரு தோஷம் நீங்கும். அப்புறம் ஆலங்குடி மற்றும் திட்டை திருத்தலங்கள் குரு பகவானுக்கு உரிய தலங்கள். இந்த தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா குருவால் அதிக நன்மை கிடைக்கும். அதனால் இந்த தலங்களுக்கு சென்று பாருங்க, அதிக நன்மைகளை பெற்றுக்குங்க. ஸோ குருவுடைய அருளால் உங்களோட ராசிக்கு நன்மை உண்டாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் குரு பயிற்சி பலன்களாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.